ஹலோ எவ்ரிவன், இனி நம்ம பார்க்க போகிற மன்வா வந்து போன்லெஸ் நெக்ரோமான்சர் சாப்டர் 20. அதுக்கு முன்னாடி நம்ம போன சாப்டர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோம். போன சாப்டர்ஸில் என்ன நடந்துச்சுன்னா, ஹீரோ வந்து 7th ஃப்ளோருக்கு என்ட்ரு இருப்பான். அப்போ அவனுக்கு வந்து 3 ட்ரையல் தருவோம் 7th ஃப்ளோரில். அந்த 3 ட்ரையலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அதுவும் 40 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு 2 ட்ரையலை முடிச்சுட்டு லாஸ்ட்டு ட்ரையலாக ஹீரோ வந்து 6th ஃப்ளோரோட ரீக்ரியேட் பண்ணப்பட்ட ட்ரையலுக்கு போயிருப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஹெல்த் போஷனை குடிச்சிட்டு எடுத்து கடலில் தூக்கி போட்டிருப்பான். அப்போ அந்த கடல்லேருந்து தண்ணி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வரும். அந்த இடத்துல போன சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ ஹீரோ அந்த கடல் தண்ணி கிட்டேருந்து அடி வாங்கினதுனால டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் அந்த பென்டன் வந்து ஆக்டிவேட் ஆகி ஹீரோவோட ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து 10% சரி பண்ணிச்சு. அப்புறம் ஹீரோன்ட்டு அவனோட நெக்ரோமான்சர் பவர் 4வது பவர் யூஸ் பண்ணி அவன் டேமேஜ் எல்லாம் ஹீல் பண்ணிட்டு வாட்டர் அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்றான். அசசன் கேப்போட பவர் கூட முடிஞ்சிடுது. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இப்போ என்கிட்ட மானா கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆக்ஷன் ஸ்கில் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அப்போ ஹீரோன்ட்டு அவனோட நெக்ரோமான்சரில் பேசிக் பவரான மேஜிக் ரீஸ்டோர் பவர் யூஸ் பண்ணி அவனோட மானாவை ரீஸ்டோர் பண்ணிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்க சமயத்தில் அந்த தண்ணின்ட்டு ஹீரோவை முன்னாடியும் பின்னாடியும் பிளாக் பண்ணிடுது. அப்போ ஹீரோன்ட்டு அவன் ஷீல்டை முன்னாடி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளேயும் போனால் அந்த தண்ணீருன்ட்டு ஹீரோவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே தூக்கி வீசிடுது. அப்படியே ஹீரோன்ட்டு அந்த ரெட் டைல்ஸ் மேலேயே வந்து விழுந்துடுறான். அப்புறம் ஹீரோன்ட்டு அவனோட நெக்ரோமான்சர் 4வது பவரை யூஸ் பண்ணி அவன் டேமேஜ் எல்லாம் சரி பண்ணிக்கிறான். விழுந்து கொஞ்சம் நேரத்துலேயே ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வருதுங்க அந்த தண்ணி. அப்போ சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் 7th ஃப்ளோரோட 3rd ட்ரையலை முடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு வருது. அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஹீரோ மேலேயே விழுது. அப்புறம் சிஸ்டமில் இருந்து வின்க்ரேஸ் ஸ்கில்லை அப்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வருது. 15,000 பாயிண்ட்ஸும் கிடைக்குது அப்படின்ட்டு வருது. அப்புறம் அடிஷ்னல் ரிவார்டாக ஃபாஸ்ட் பூட்ஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் கிடைக்குது. டெலிபோர்ட்டரில் என்ட்ரி ஆகி ஹீரோன்ட்டு வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், கிட்டத்தட்ட இந்த ட்ரையலில் நான் தோற்றுருப்பேன். இதே மாதிரி நான் பண்ணேன்னா 8th ட்ரையல்லையும் நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இப்போத்துலேருந்து இந்த லக்கெல்லாம் ஒர்க் ஆகாதுன்ட்டு தோணுது அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். அந்த நேரம் பார்த்து சிஸ்டம் வந்துட்டு சொல்லுது, 7th ஃப்ளோர் ட்ரையலை 1000 சேலஞ்சஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சிஸ்டம் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட்டுன்ட்டு வருது. அப்புறம் ஸ்கில் ஷாப் ஓப்பன் ஆகுது. அப்புறம் ட்ரையல் ஜங்ஷன்ட்டு ஓப்பன் ஆகுது. அப்புறம் உங்களால் பூமிக்கு பர்மனெண்ட்டாக ரிட்டர்ன் ஆக முடியும்ன்ட்டு வருது. அப்புறம் ஃப்ளோர் இன்வைட்டிங் சிஸ்டம் ஆக்டிவேட்டுன்ட்டு வருது. அப்புறம் ஹீரோவை அந்த சிஸ்டம் வந்துட்டு எல்லா ஃப்ளோருக்கும் பியானராக அப்பாயிண்ட் பண்ணுது. அப்புறம் ஹாலோவை செலக்ட் பண்ண சொல்லுது. அப்போ அந்த சிஸ்டம் சொல்லுது, நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹாலோவை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லு. அப்போ ஹீரோன்ட்டு யோசிக்கிறான், சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அட்வைஸ்லாம் பண்ணது கிடையாது, அப்படின்னா ஹாலோவில் ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு ஹாலோவை செலக்ட் பண்ணுங்கன்ட்டு வருது. அப்போ ஹீரோன்ட்டு இங்கே 3 ஹாலோ இருக்குது, இதோட பவர்லாம் பார்த்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு அப்போ ஹீரோன்ட்டு ரூலர்ன்ற ஒரு ஹாலோவோட பவரை பார்க்குறான். அதோட பவர் என்னென்னா, இதால் எபிலிட்டியோட பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஹாலோவை அப்டைன் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக ஸ்கில் சின்சரைசேஷன் ஸ்கில் கிடைக்கும். அந்த ரூலர் ஹாலோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹீரோக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறேன், இந்த டவரே இப்படி சொல்லுதுன்னா அப்போ இது சூட்டபுளாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் அடுத்து ஹாலோஸோட டிஸ்கிரிப்ஷனும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறான். அப்புறம் ஹீரோன்ட்டு அண்டர் ஹாலோவோட பவர் டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறான். அதோட பவர் என்னென்னா, அதால் ஸ்கில்ஸு எபிலிட்டிஸு அதோட லெவலை சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டாக ஹீரோ வந்து மாங்க் ஹாலோவை பார்க்குறான். இதில் என்ன போட்டிருக்குன்னா, இங்கே லாங்கராக உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் அதனால் உங்களால் ஸ்ட்ராங்கராக ஆக முடியும். உங்களுக்கு டேலண்ட் டைம் வேணும். எப்படி நீங்கள் டேலண்ட்டாக இல்லைன்னா உங்களுக்கு எபிலிட்டியும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வருது. அப்புறம் ஹீரோன்ட்டு இந்த மாங்க் ஹாலோவோட பவர் பார்த்துட்டு இது நல்லா இல்லை, இது இல்லாமல் மீதி இருக்கிற 2த்துல எதனா சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒன்றத்தை சூஸ் பண்ணுறான். ஹீரோ சூஸ் பண்ணுறதோ ரூலர் ஹாலோ. அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு சேலஞ்சரோட கரண்ட் எபிலிட்டியை பொறுத்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி அப்படின்ட்டு வருது. முதல் ஸ்கில்லாக சம்னர் ஸ்கில், இதால் சோல்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை பவர்ஃபுல்லான அன்டெட் ஸ்கெலிட்டனாக வர வைக்க முடியும். அடுத்து 2வது ஸ்கில்லு வந்து மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன். இந்த ஸ்கில்லால்
ஸ்வார்ட்மேன்ஷிப்பு அண்டு மேஜிக்கை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் அது ரிலேட்டடாக இருக்க ஸ்கில்ஸை 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து 3வது ஸ்கில்ல கிரியேட்டர். இதால் ஐட்டம் கிரியேஷன் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்புறம் அது ரிலேட்டடாக இருக்க ஸ்கில்ஸை 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த சிஸ்டம் வந்துட்டு நெக்ரோமான்சர் பவரில் சம்னார் பவரும் ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு வருது. அப்புறம் ஹீரோன்ட்டு கடைசியாக எனக்கு ஒரு ஆளோ கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ சந்தோஷமாக இருக்கான். அப்புறம் ஹீரோன்ட்டு சரி இதை டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஸ்கில் சிங்க்ரனைஸ்டு அதை டச் பண்ணுறான். இந்த ஸ்கில்லோட பவர் என்னென்னா இதால் 2 ஸ்கில்ஸை ஒன்றாக்கி அதை ஒரு புது ஸ்கில்லாக மாற்ற முடியும். அப்போது சிஸ்டம் வந்துட்டு நாங்கள் ஸ்கில் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு வருது. அப்புறம் நீங்கள் சிந்தனைஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்கில்லை சூஸ் பண்ணுங்கன்ட்டு வருது. அப்புறம் ஹீரோன்ட்டு எந்த ஸ்கில்லை நம்ம கம்பைன் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எக்ஸ்டன் ஆஃப் த வீக் ஸ்கில்லும் அப்புறம் காம்பேட் கன்டினியூஷன் அப்படின்ற ஸ்கில்லும் கம்பைன் பண்ணுறான் ஹீரோ. அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு ஸ்கில் சிங்க்ரனைஸ்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வருது. அப்புறம் அந்த சிஸ்டம் வந்து நியூ ஸ்கின் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு வருது. இதெல்லாம் ஹீரோ பார்க்குறதோடைய இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.